முன்னாடிலாம் கழுத்துல கர்ச்சிஃப் கட்டிய வில்லன்கள் தெருமுன ஃபிகர்களை மடக்க இப்படியெல்லாம் திட்டம் போடுவாங்க. சல்லி கூலிக்கு ஆள் பிடிச்சு என் பெயரையும் அவ பெயரையும் சேர்த்து சேர்த்து சோகத்துல எழுதுங்கப்பா என்பதுதான் அந்த திரு திட்டமாக இருக்கும். காலம் மாறி போச்சு. சுவருக்கு பதில் சோசியல் மீடியா வந்து விட்டது. இதனால் ஃபுல் டென்ஷனுக்கு ஆளாகி இருக்கிறார் சிறுத்தை சிவா. விவேகம் படத்திற்கு பின் சிறுத்தை சிவா ரஜினி படத்தை இயக்க போகிறார் என்பதுதான் அந்த சோசியல் மீடியாக்களில் தூவப்படும் செய்தி. நல்ல விஷயம் தானேயா, அதுக்கு ஏன் டென்ஷனு? அங்குதான் சதி நடந்து வருகிறதாம். அஜித்தும் சிவாவும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு என்று ஆகிவிட்டார்கள். வீரம், வேதாளம், விவேகம் ஆகிய 3 படங்களை அவருடன் இணைந்து வழங்கிய சிவா 4, 5, 6 என்று அஜித்தை விட்டு விலகுவதாக இல்லையா. அதற்கு காரணம் ஒன்றே ஒண்ணுதான். அவரது நட்பு வட்டத்திற்குள் கௌரவமான இடத்தை பிடித்து விட்டார் சிவா. படப்பிடிப்பில் இவருக்கும் அவருக்கும் இடையே சிறு ஈகோ கூட வந்தது இல்லையா. அவரே வாய் திறந்து நீங்க வேற ஒரு படத்தை இயக்கிட்டு வாங்க என்று சொன்னால் ஒழிய அங்கிருந்து வருவதாகவும் இல்லை என்ற முடிவுக்கு சிவா வந்து வெகு நாளாகி விட்டதாம். ஆனா அண்ணன் திண்ணைய காலி பண்ணால்தான் நம்ம சிட்டிங் போட முடியும் என்று நினைத்த ஒரு இயக்குனர் தான் சிறுத்தை சிவா அடுத்து ரஜினி சாருக்கு கதை சொல்லி ஓகே பண்ணிட்டாரு, சிவகார்த்திகேயன் கால் சீட் வாங்கி கை நிறைய வச்சிருக்கிறாரு என்று கதை கிளப்பி வருகிறாராம். விவேகம் முடியட்டும் வச்சிருக்கிற அவருக்கு என்று 4 பேருக்கு கேட்கும்படியே முணுமுணுக்க ஆரம்பித்திருக்கிறாராம் சிவா. சினிமால ஸ்கிரீன் பிளே பண்றாங்களோ இல்லையோ, இங்க ரொம்ப நல்லா பண்றாங்கப்பா.